எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை அமுல்படுத்துவதற்காக, இஸ்லாம் வளருவதற்காக, இஸ்லாம் எங்களுடைய குடும்பங்களிலும் எங்களிலும் தாக்கம் செலுத்துவதற்காக நாங்க முயற்சி செய்ய வேண்டும். எங்களுடைய விஷயத்திலே யார் முயற்சி செய்கிறார்களோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு எங்களுடைய பாதைகளை நாங்கள் இலகுபடுத்துவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஆக முயற்சி இருக்க வேண்டும். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது மன் அராதல் ஆகிரா, யார் ஒருவர் மறுமை மீது ஆசை வைத்து வஸஅலஹா சய்யஹா, அதற்காக முயற்சி செய்கிறாரோ, இப்ப மறுமை மீது ஆசை வச்சு மாத்திரம் சரி வராது, அதற்காக அவர் முயற்சி செய்ய வேண்டும். ஒருத்தர் தூங்கும் போதே நான் சுபஹுக்கு ஜமாத்தோட தொழ வேண்டும் என்று அலாம் வைக்க வேண்டும், அதற்காக நிறைய முயற்சி செய்ய வேண்டும். இஷாவுடைய தொழுகையிலே அவர் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ் சுபஹுடைய தொழுகையை நான் எழும்பி கட்டாயம் தொழுதே ஆக வேண்டும் என்ற உறுதியான நியத்தோடு அவர் தூங்க வேண்டும். இது அவருடைய முயற்சிகளுடைய பங்களிப்பு. மனைவி அவர் சொல்லிவிட வேண்டும், என்னை கட்டாயம் சுபஹ் தொழுகைக்காக மறக்காமல் எழுப்பி விடுங்கள் என்று சொல்லலாம். இப்படியான இந்த முயற்சிகளை அவர் செய்கிற போது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காலப்போக்கிலே அவனுடைய வழிகளை அவருக்காக இலவுபடுத்தி கொடுக்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த தியாகங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இடம் பெற வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மன் அராதல் ஆகிரா வஸஅலஹா சய்யஹா வஹுவ முஃமின், எந்த நிலையில் அவர் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் வஹுவ முஃமின், அவர் மூமினாக இருக்கிற நிலையில் அந்த முயற்சியை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அந்த முயற்சியில வீரியம் இருக்காது.